சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி வச்சு இன்றைக்கி சில்லி இட்லி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி எப்படி பண்ணலான்றதை போட்டிருக்கேன். பார்க்கலன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். இப்போ இட்லியை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லியை ஃபுல்லாக இந்த சைஸ்க்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த இட்லிக்கு மெயின் டேஸ்ட்டே வந்து உளுந்து தான். சாப்பிடும்போது உளுந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். அதனால 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உளுந்தும் பூண்டும் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வத்தல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கும், அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், மிளகு ஜீரகத்தூள், வத்தல் தூள், இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். இட்லி பொடியும் நல்லா காரமாக இருக்கும், அதனால தான் நான் வத்தல் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். இட்லி பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க இட்லியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த மசாலா இட்லியோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் புதினா சேர்த்துக்கிறேன். இட்லி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி வச்சு சில்லி 65 ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.